ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மள்ட்ட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 ஏர்பேக் டைப் வண்டி. எல்லாமே பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வீலு, ஏர்பேக்கு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்க ஒரு 4 வண்டி எடுத்து நிப்பாட்டியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன மாடல் அப்படின்றத பார்த்துடலாம், என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சேனலை முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் யூஸ்டு கார்ஸை பொறுத்தளவில் ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள். இது ஹோண்டா அக்கார்டு 2008 மாடல், செகண்ட் டைப் வண்டி. ஸோ இதிலே ஓல்டு டைப் ஒன்று இருக்குது. ஸோ அது இந்த அளவுக்கு லக்ஸுரியாக இருக்காது. வண்டி பாருங்கள், நல்ல ஒரு லென்த்தியான வண்டி. பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு, ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ நம்ம எடுத்து நிப்பாட்டிருக்க இத்தனை வண்டியிலே பார்த்திங்கன்னா ஒரு 3 வண்டி பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரி, நல்ல பார்த்திங்கன்னா லென்த்தியான வண்டி. அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 50-60% இருக்குது. வண்டியில் ஒரு பெரிய அடியோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. பேக் சைட் பாருங்கள். ஸோ இந்த 4 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லென்த்தியான வண்டி. ஸோ இந்த வண்டியோட லெஃப்ட் சைட் பாருங்கள், நல்லா சூப்பராக நல்ல ஒரு ஃபேன்சியாக இருக்குது வண்டி. வித் வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஏர்பேக் வந்துடுது. இந்த வண்டியை பொறுத்தளவில் 6 ஏர்பேக் வருது. ஸோ பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில், ஃப்ரண்ட்டு ஃப்ரேமில், ரெண்டாவது டேஷ்போர்டில், ஸ்டேரிங்கில் லெதர் சீட் போட்டிருக்காங்க. இந்த வண்டியோட ப்ளஸ் என்னன்னு பாருங்கள், பேக் சீட் இது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குது. என்னென்னா ஆட்டோமேட்டிக் கியர். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக் கியர் கேட்டிருக்கீங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. வண்டி நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. ஏர்பேக் 6 வந்துடுது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆட்டோமேட்டிக் கியரு, ஏசி, லெதர் சீட்ஸு, அலாய் வீல் எல்லாமே வந்துடுதுங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2,65,000 சொல்கிறாங்க. 2008 மாடலு பெட்ரோல் வண்டி. ஸோ நேரில் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக பண்ணி கொடுப்பாங்க. நம்மளது ஆடி, பென்ஸு, BMW என்ன கேட்டகரியோ சேம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க வண்டி. ரொம்ப பட்ஜெட் கம்மி தான். ஸோ நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா அக்கார்டு. இது 2006 மாடல். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக்கு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸு, உங்களுக்கு ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் பெரிய அடி டென்ட்டுன்னு சொல்ல முடியாது, மைனராக இருக்குது. பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் டச்சப் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்டு தாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வண்டி நீட்டாக இருக்கணும், வண்டி சோல்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. டயர்லாம் உங்களுக்கு ஒரு 60-70% இருக்குது. ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். அந்த வண்டியோட 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்ல லெதர் சீட் பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் வண்டி, ஒரு செடான் டைப்பில். ஏசியெல்லாம் நல்ல ஒரு ரொம்ப சில்னஸ் இருக்குது. கம்ஃபர்டபுளாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் நல்லா நீட்னஸாக உட்காந்து போகலாம். ஸோ அந்தளவுக்கு வண்டி கொஞ்சம் லென்த்தியான வண்டி. 2006 மாடல். உங்களுக்கு 29 வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி போட்டிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கரண்ட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. எடுத்திங்க என்ஜின் நல்லா தெளிவாக இருக்குது, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,75,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஒரு ப்ரீமியம் டைப் கார் தான் இதுவும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெனால்டு ஃப்ளூயன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் ஃப்ரண்ட்டில் உடஞ்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அது நீங்கள் எடுக்கிற போது. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான வண்டிங்க. வண்டி பார்த்திங்கன்னா தெரியும், கேமராலே கவர் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பேக் சைட் பாருங்கள். வண்டியில் எந்த வண்டியிலுமே நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட்டோ கிடையாது. அப்படியே மைனராக ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் அது பெருசாக தெரியாதுங்க. அதெல்லாம் மைனர் ஒர்க்கு தான் சொல்லப்போனால். ஸோ இந்த வண்டியில் அப்படி எதுவும் தெரியல. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியரும் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரியாக இருக்குது பாருங்கள். வண்டி பார்த்திங்கன்னா 2 ஏர் பேக் ஃப்ரண்ட்டில் வந்துடுது. ஆடியோ சிஸ்டம் நார்மலாக தான் இருக்குது. லெதர் சீட்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக லெதர் சீட்ஸு.
இன்றைக்கி வீடியோவில் நம்ம காமிச்சிட்டு இருக்க வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டி. ஸோ பாருங்கள், இந்த வண்டி ரெனால்டு ஃப்ளூயன்ஸு, 2 ஏர் பேகு, லெதர் சீட்ஸு, பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், அலாய்ஸ் வீலு எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,19,000 வருது. ஸோ 2011 மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸோ டீசல் வண்டிங்கிறதுனால ஸோ 2,19,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான், நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க ஒரு சூப்பர் வண்டி என்னென்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் மாதிரியே இருக்கும். XS4 மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். அலாய்ஸ் வீல் வந்துடுது, 2 ஏர் பேக் டைப் வண்டி இது. வண்டியோட ரூஃபெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடை கிளார் அடிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி தெரியுது. வண்டியில் பெரிய அடியோ டென்ட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். பவர் விண்டோலாம் 4 வந்துடுங்க. லெதர் சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்துடுது. பேக்கில் ஒரு பவுச் ஒன்று இருக்குது. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டு இது. நம்ம ஆன் பண்ணி காமிக்கலாம் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஆகிடும், சாங் வந்து போயிட்டுருக்கு. அதனால் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, அலாய்ஸ் வீலு, அப்புறம் ஏசி, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் செட்டு. ஸோ ஏசி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் எதாவது ஃபில் பண்ணிக்கிற மாதிரி வரும். மற்றபடி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, கூலிங் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 4 சூப்பர் வண்டியை காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு ரம்ஜான் ஆஃபர் மாதிரி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ரேட் தான் சொல்லியிருக்கு. அது நெகோசியேட் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நல்ல பெட்டரான ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ.